இந்த பதிவு சரியானதான்னு நீங்கள் தாங்க கமெண்ட்டில் சொல்லணும். இன்றைக்கி எல்லோருடைய கையிலையுமே சின்ன குழந்தைகள் கையில் கூட வந்து இந்த டச்சு செல்லுன்றோம் இல்லைங்களா, ஆண்ட்ராய்டு மொபைல் அதான் வந்து கையில் இருக்குது. எல்லோருமே யூஸ் பண்ணுறோம். எல்லோருமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்பில் ஏதாவது ஒரு சேனல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள பிள்ளைகள் வந்து தள்ளும் பொழுது ஏதோ நிறைய விஷயங்கள் வருகின்றது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது இல்லைங்களா. பிள்ளைகளுடைய கவனத்தை வந்து சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை தான். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த பெட் அனிமல்ஸ்லாம் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணுங்க. அவைகள் மேல் வந்து குழந்தைகளுக்கு ஈடுபாடு வருமாறு செய்ய வேண்டும். இந்த பைரவர்லாம் வளர்த்தோன்னு வைங்களேன், அவைகளெல்லாம் வீடியோ எடுத்து சேனலில் போடணும்பா, நம்ம வீடியோ எடுக்கலாம் போகலாம், அது பற்றி பிள்ளைகளிடம் பேசும்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. ஆமாம், நம்ம வீடியோ எடுத்து போடலாம், நம்ம பெட் அனிமல்ஸ் தானே, நம்ம டாக் தானே, அழகாக எடுத்து போடலான்னுட்டு அவர்களுக்கே ஒரு வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணணும் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய கவனம் சரியான பாதையில் செல்லும். வேறு எதற்குமே வந்து நேரம் இருக்க போகிறது கிடையாது. அதை பார்க்கலாம், இதை பார்க்கலான்றதுக்கெலாம் நேரம் கிடையாது. இதில் கவனத்தை செலுத்தும் பொழுது அவர்களுடைய கவனம் வந்து சிறந்ததாக இருக்கும் இல்லைங்களா. சரியானதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தூண்டுதல் பண்ணுங்கள். பெட் அனிமல்ஸ் மேலே என்றைக்குமே அன்பாக இருக்கணும், அவைகள் நமக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட, ஒரு நம்மளுடைய தோழன் அப்படின்னு சொல்லி வளருங்க. பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.